ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டூனர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் பஸ்ஸில் தான். அதில் இது வந்து ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் பாத்தீங்கன்னா சர்க்கிள் கொடுத்துருக்குறாங்க, 3 சர்க்கிள். அதுக்குள்ள நம்பர்ஸ் இருக்குது. அதாவது 12, 24, 60, 19, 38, 95, 22, 44. இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்குறாங்க. இந்த கொஸ்டின் மார்க் வர்ற இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணணும். வாங்க எப்படி இந்த பஸ்ஸில் வந்து சால்வ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 12 கொடுத்துருக்குறாங்களா, இந்த 12 வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 12 2வால் மல்டிப்ளை பண்ணுறோம். 2வால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 24 கிடைக்கும். அந்த 24 தான் இந்த சைடு வந்து கொடுத்துருக்குறாங்க. எகெயின் வந்து இந்த 12 எடுத்துக்கலாம். எகெயின் இந்த 12 வந்து நம்ம வந்து 5வால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ 5 into 2 வந்து 60 வரும். இந்த 60 தான் வந்து மேலே இருக்கிறத கொடுத்துருக்குறாங்க, மேலே இருக்கிற வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 16. செகண்ட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பரை ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம் 19. இந்த 19 வந்து காமனாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2வால் மல்டிப்ளை பண்ணுறோம். 19 2வால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 38 கிடைக்கும். இந்த 38 தான் வந்து இந்த ரைட் சைடு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 19 எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5வால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 5வால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 95 கிடைக்கும். 95 தான் வந்து மேலே கொடுத்துருக்குற நம்பர். செகண்ட் சர்க்கிளும் ஓகேவா. இப்போ இதை வச்சு நம்ம தேர்ட் சர்க்கிள் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். தேர்ட் சர்க்கிள் சேம் இதே மாதிரி தான். இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 22வா, 22வை காமனாக நம்ம 2வால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 2வால் மல்டிப்ளை பண்ணால் 44. 44 இந்த ரைட் சைட் கொடுத்துட்டாங்க. எகெயின் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் 22வை 5வால் மல்டிப்ளை பண்ணுறோம். 5வால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 22 into 5 110. இப்போ ஃபஸ்ட் பஸ்ஸுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பஸ்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைட் ஈக்குவல் டு 1905, மேங்கோ ஈக்குவல் டு 31475, ஃப்ளைட் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணணும். வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைட் இருக்குது. இப்போ ஏபிசிடி லெட்டர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச் ஐஜே கேஎல் எம்என்ஓபி QRSTUVWXYZ இருக்கா. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டராக எடுத்துக்கணும். 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. இப்போ இதைப்படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கைட்டு, இந்த கைட்டு கேங்கிறது இப்போ வந்து KITன்னு இருக்குதா. இந்த KITயில் கேங்கிறது எத்தனை லெட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 11 லெட்டர். அப்போ இங்கே என்ன ஒரு 11. ஐ வந்து பார்த்தீங்கன்னா 9. டி வந்து பார்த்தீங்கன்னா 20. இ வந்து 5. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 நம்பர் டபுள் டிஜிட் நம்பர் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நம்ம இந்த ரைட் சைடு இருக்கிற நம்பரை எடுத்துக்கணும். அப்போ என்ன ஒரு 1 9 2. இது வந்து டபுள் டிஜிட் நம்பரு. நம்ம என்ன பண்ணோம் ரைட் சைடு இருக்கிற நம்பர் எடுக்கும். இப்போ 0 5. இப்போ என்ன கிடைக்கும் 1905. இந்த 1905 தான் இந்த சைடு கொடுத்துருக்குறாங்க. கைட் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேங்கோ வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா சேம் அதே தான். இப்போ மேங்கோ எடுத்துக்கலாம். மேங்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா எம் வந்து எத்தனை லெட்டர் 13 லெட்டர். ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். என் பார்த்தீங்கன்னா 14th லெட்டர். ஜி வந்து பார்த்தீங்கன்னா 7. ஓ வந்து பார்த்தீங்கன்னா 15. இப்போ இதில் வந்து நம்ம இப்போ டபுள் டிஜிட் நம்பராக 13ங்கிறது இப்போ ரைட் சைடு இருக்கிற நம்பர் தான் எடுக்கணும். 3 1. இதுலேயும் 14ல் ரைட் சைடு இருக்கிற நம்பர் 4 7. 15ல் ரைட் சைடு இருக்கிற நம்பர் 5. அப்போ 3 1 4 7 5. இதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. மேங்கோ ஓகே. இதை வச்சு ஃப்ளைட்டோட வேல்யூ ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணிடலாம். சேம் இதே மெத்தடு தான். அப்போ ஃப்ளைட் எடுத்துக்கலாமா நம்ம. ஃப்ளைட் எஃப்க்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எஃப்க்கு 6, எல்லுக்கு 12,
ஐக்கு 9, ஜிக்கு 7, ஹச்சுக்கு 8, டீக்கு பார்த்தீங்கன்னா 20. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6 தான். 12 டபுள் டிஜிட்டாக ரைட் சைடு இருக்கிற நம்பர் 2, 9, 7, 8. இது வந்து 20 டபுள் டிஜிட்டு. இப்போ ரைட் சைடு இருக்கிற நம்பர் எடுத்துக்கணும் 0. அப்போ 629780. இதுதான் வந்து ஆன்சர். 629780. இதுதான் வந்து செகண்ட் பஸ்ஸுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பஸ்ஸில். இந்த தேர்ட் பஸ்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 396 ஈக்குவல் டு 84, 172 is equal to 48, 267 is equal to 33, 531 equal to கொஸ்டின் மார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதில் எப்படி ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 390 is equal to 84 கொடுத்துருக்காங்களா. இதில் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 3 ஸ்கொயர் 9 ஸ்கொயர், 3யும் 9ஐயும் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு எகைன் இந்த லாஸ்ட் நம்பரை வந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 9 ஸ்கொயர் மைனஸ் இந்த 6. இப்போ 3 ஸ்கொயர்டு வந்து எவ்வளவு 9 ப்ளஸ் 9 ஸ்கொயர் 81 மைனஸ் 6. இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணனா என்ன வரும் 90 மைனஸ் 6. இப்போ 90லிருந்து 6 போச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 84. இந்த 84 இங்கே கொடுத்துருக்குறாங்க. சேம் அதே மாதிரி தான் செகண்ட் வேல்யூ. செகண்ட் வேல்யூவில் 172வா, இந்த 172 இருக்குது. 1 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் மைனஸ் இந்த 2வால் மைனஸ் பண்ணணும். இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் மைனஸ் 2. 1 ஸ்கொயர் 1 தான், 7 ஸ்கொயர் 49 மைனஸ் 2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1ஐயும் ப்ளஸ் 49 ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 50. இப்போ 50 மைனஸ் 2. இப்போ 50 மைனஸ் 2 என்ன வரும் 48. இப்போ இந்த 48 தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ரோ ஓகே. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 6 7. இப்போ 2 ஸ்கொயர் 6 ஸ்கொயர்டு, 2 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் மைனஸ் 7 லாஸ்ட் நம்பரால் மைனஸ் பண்ணுறோம். இப்போ 2 ஸ்கொயர் வந்து 4, 6 ஸ்கொயர் 36 மைனஸ் 7. 36 ப்ளஸ் 4 எவ்வளோ வந்து 40 வரும். 40லிருந்து மைனஸ் 7 போச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 33 கிடைக்கும். இந்த 33 தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு லாஸ்ட் ரோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ 5 3 1. இப்போ 5 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 1. 5 ஸ்கொயர் வந்து எவ்வளவு 25. 3 ஸ்கொயர் வந்து 9 மைனஸ் 1. இப்போ 25 ப்ளஸ் 9 வந்து எவ்வளவு 34 மைனஸ் 1 33 தான் கிடைக்கும். அப்போ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 33. தேர்ட் பஸ்ஸில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 33. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கொயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது 8 17 25 50 47 43 38 32. இந்த இடத்துல சென்டரில் கொஸ்டின் மார்க். இந்த சென்டரில் வந்து எந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருக்குறாங்களா, இதை வந்து ஃபஸ்ட் நம்பரை எடுத்துக்கலாம். இப்போ இதிலிருந்து எகெயின் ஒவ்வொரு நம்பரும் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ 8 இருக்குது. இந்த 8 கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 8 கூட ப்ளஸ் 9 ஆட் பண்ணுறோம். 9 ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும் 8 + 9 17. இந்த 17 தான் இந்த நெக்ஸ்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. எகெயின் இதே தான் 17. எகெயின் இந்த நம்பர் எடுத்துக்கிறோம். 8 எடுத்தால் ப்ளஸ் 9 ஆட் பண்ணால் 17 கிடச்சிது. எகெயின் 17 எடுத்துக்கிறோம் ப்ளஸ் 8. ஒவ்வொரு வேல்யூ அப்படியே டவுன் ஆகிட்டே வருது. 9 கீழே 8. இப்போ 17 + 8 நம்மளுக்கு 25. இந்த 25 இங்கே கொடுத்துருக்குறாங்க. எகெயின் இந்த 25 நம்ம எடுத்துக்கிறோம் ப்ளஸ் 9 8 அடுத்து 7. 25 + 7 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 32 கிடைக்கும். இந்த 32 இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ 32 நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ப்ளஸ் 9 8 7 6. இப்போ 32 + 6 எவ்வளவு 38. இப்போ இந்த 38 இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 43 இருக்குது. இப்போ இந்த 43 எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ 38 எடுத்துக்கிறோம் ப்ளஸ் 7 6 5. இப்போ 38 + 5 43. இப்போ 43 இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ 43 வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ப்ளஸ் 6 5 4 எடுத்தது. இப்போ 43 + 4 எவ்வளவு 47. இந்த 47 தான் வந்து
இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 47 எடுத்துக்கிறோம். 5 4 அடுத்தது 3. இப்போ 47 + 3 வந்து எவ்வளவு 50 வரும். இப்போ இந்த 50 தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் என்ன சென்டரில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாமா? இப்போ 50 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4 3 2. இப்போ 50 + 2 52. இப்போ 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் வந்துருச்சு. இப்படி தான் வந்து இந்த பசில் போட்டிருக்கிறாங்க. இப்போ ஆன்சர் சென்டரில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 52. 4th பசிலுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th பசில். 5th பசிலில் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்பரும் கீழே வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க இந்த சைடு. 4H = 132, 4G = 228, 4K = 344, 4P = கொஸ்டின் மார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஹச்சுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படி ஏபிசிடியில் எத்தனாவது வேல்யூ ஹச் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 8 தான் வந்து ஹச்சோட வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 4H இருக்குது. இப்போ 4 8ஐயும் ப்ளஸ் பண்ணுறோம். என்ன வரும் 32 கிடைக்கும். ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ரோவாக இருக்கிறதுனால 1 போட்டாங்க 32, அதனால 132 ஃபஸ்ட் ரோ. ஓகேவா? செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 4G. G வந்து ஏபிசிடியில் எத்தனாவது லெட்டர் 7th லெட்டர். அப்போ 4 7 எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 4 7 7 7 14 14 14 எவ்வளோ வரும் 28. முன்னாடி 2 வரும், ஏன்னா இது செகண்ட் ரோ அதனால 2 போட்டிருக்குறாங்க. 228 இது ஓகேவா? செகண்ட் ரோ. தேர்டு பார்த்தீங்கன்னா கே கொடுத்துருக்குறாங்க. கே வந்து ஏபிசிடியில் எத்தனாவது வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 11. கே வந்து 11th வேல்யூ. இப்போ 411 போடணும் நம்ம. 411 எவ்வளவு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா 44 கிடைக்கும். 411 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 44 கிடைக்கும். இப்போ 44 முன்னாடி வந்து தேர்ட் ரோங்கிறனால 1 2 போட்டிருக்கிறோம். அப்போ இங்கே 3 தான் வரும். 344. இப்போ தேர்ட் ரோ ஓகே. இதை வச்சு 4th ரோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். பிங்கிறது ஏபிசிடியில் எத்தனாவது வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16th வேல்யூ. பிங்கிறது 16th வேல்யூ. இப்போ 416 நம்ம எடுக்கணும். 416 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 64 கிடைக்கும். அப்போ 64 முன்னாடி வந்து இது 4th ரோ அதனால 4. அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 464 தான் இந்த 5th பஸ்ஸுக்கு ஆன்சர். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறதுக்கு நம்ம தமிழ் டூனர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.